நோடு கூட 103வது சங்கீதத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த முழு சங்கீதத்தை நாம் எல்லாரும் சபையாராக வாசிக்க விரும்புகின்றேன். இந்த சங்கீதத்தில் இருக்கின்ற வசனங்களை மாறி மாறி வாசிக்கும்படியாக விரும்புகின்றேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடத்திலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவரே, இன்று காலையில் எங்களுடைய இருதயங்களோடு கூட இடைப்படுங்க. ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தாங்க ஆண்டவரே. என்று உங்களுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு கூட பேசி எங்களை உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு அருமையான சங்கீதம் இது. ஒரு பிரபலமான ஒரு சங்கீதம், எல்லாரும் நன்கு அறிந்திருக்கின்ற ஒரு சங்கீதம். பலர் இதை மனப்பாடமாகவே இந்த முதல் 3 வசனங்களாவது எல்லாருக்கும் மனப்பாடமாக நிச்சயம் தெரியும். தாவீது இந்த சங்கீதத்தை மிக அருமையாக எழுதுகின்ற ஒரு சங்கீதம் என்று நான் சொல்லுவேன். முழு சங்கீதமே ஒரு நன்றி சொல்லுகின்ற ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தில் எங்கேயும் ஒரு இடத்துல கூட ஒரு விண்ணப்பமோ இல்லை கோரிக்கையோ எங்கேயும் தாவீது வைக்கவில்லை. முழு சங்கீதத்தை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றிகளை சொல்லி அவர் இந்த சங்கீதத்தை எழுதுகின்றார். தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது தனக்கென்றே இந்த சங்கீதத்தை எழுதுகின்றான். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா தன்னிடத்திலே பேசிக்கொள்கின்றான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு காரியம் தான் நான் நினைக்கிறேன். நாம் நம்மிடத்திலே பேசுவது ஏதோ நம்மளுடைய மனநிலை சரியா இல்லதற்கு அடையாளம் இல்லை. வேதத்தில் ஆதாரமாக நம்ம பார்க்கும் பொழுது தாவீது இந்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்துகின்றான். தன்னையே பார்த்து தாவீது ஆண்டவரை துதிக்கும்படியாக தேவன் செய்த பல அருமையான காரியங்களுக்கு அவன் நன்றி சொல்லுகின்ற ஒரு சங்கீதமாக இதை தாவீது எழுதுகின்றான். இன்றைக்கு இந்த வருடத்தின் கடைசி நாள் காலையில் தேவ ஆராதனைக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த அருமையான சங்கீதத்தில் காணப்படுகின்ற இந்த அற்புதமான காரியங்களை நாமும் இன்றைக்கு பின்பற்றி நம்மளுடைய இருதயங்களும் நன்றியால் நிரப்பப்பட்டு தேவனுக்கு நன்றி சொல்லுவது இன்றைக்கு ஒரு மிக பொருத்தமான ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன். தாவீது அவர் எழுதும் பொழுது அவர் தன்னுடைய ஆத்மாவே பார்த்து சொல்றாரு, தேவன் செய்த சகல உபகாரங்களை
மறவாதே என்று சொல்லுகின்றார். முதலாவது அவர் சொல்லக்கூடியது சகல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகல. வெறும் தேவன் செய்த உபகாரங்களை மறவாதேன்னு மாத்திரம் சொல்லலை, தேவன் செய்த சகல உபகாரங்களை. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சகல சகல. ஆண்டவர் உங்களுக்கு சகல உபகாரங்களை செய்திருக்கின்றார்களா? அதான் தாவீது சொல்றார், சகல உபகாரங்களை மறவாதே என்று. ஏன்னா இயற்கையாகவே மனிதனுக்குள்ள இந்த ஞாபக மறதி உண்டு. சில நேரத்தில் எதை நாம் ஞாபகம் வைக்கணுமோ அதை மறந்து விடுகின்றோம், எதை மறக்க வேண்டுமோ அதை ஞாபகம் வைத்துக் கொள்கின்றோம். சிலர் எப்பொழுதும் அவங்க பஞ்சப்பாட்டு தான் பாடுவாங்க. எனக்கு இது வாய்க்கல, இது செய்யல, எனக்கு இது நான் இது எதிர்பார்த்தேன், அதை ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி அந்த பஞ்சப்பாட்டையே பாடி என்னென்ன குறைகளெல்லாம் அவங்களுடைய வாழ்வில் இருந்ததோ அதை மிகப்படுத்துவார்கள். குறைகளை மிகப்படுத்துவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்று நான் சொல்லுவேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பல நேரத்தில் அவர் போராடின பொழுது அவர்களுக்குள்ள ஒரு நன்றி இல்லாத ஒரு இருதயம் காணப்பட்டது. முறுமுறுத்தார்கள். தேவன் செய்த எவ்வளோ அற்புதங்களை சீக்கிரமாக சுலபமாக மறந்து விடுகின்ற ஒரு ஜனக்கூட்டமாக இருந்தார்கள். தேவன் தம்முடைய அற்புத கரத்தினால எகிப்திலிருந்து 400 வருடங்களுக்கு மேலாக அடிமையாக இருந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளோ அற்புதங்கள் மூலமாக அவர்கள் வெளியே கொண்டு வந்தாலும் சில நாட்களில் வனாந்தரத்தில் அவர்கள் நடந்து மோசே அந்த மலையில் 40 நாட்கள் தேவனோடு கூட தரிசித்து கொண்டிருக்கும் பொழுது உடனடியாகவே இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணிடுறாங்க, மறந்துடுறாங்க. யார் அவர்களை எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார் என்பதை மறந்து விட்டு ஆரோனிடத்தில் அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கென்றே ஒரு நல்ல ஒரு சிலையை செய்து கொடுங்க, அவங்கள ஆராதிக்கணும் என்று. சில நேரத்தில் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது நாம் அவங்களை குறித்து யோசிக்கோம், என்ன ஆட்கள் இவங்க இவ்வளோ சீக்கிரமாக மறந்துடுறாங்களே, எவ்வளோ தூரம் ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதங்கள் செய்தாலும், எவ்வளோ தூரம் ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதமாக நடத்தினாலும் சீக்கிரமாக அவர்கள் மறந்துடுறாங்களே என்று சில நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நியாயம் தீர்க்கிறோம். ஆனால் என்ன பிரச்சனைனா நமக்குள்ளேயும் அவர்களை போலவே ஒரு சுவாபம் இருக்குது. தேவன் எவ்வளோ தூரம் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்திருந்தாலும் அதை சீக்கிரமாக மறந்து விடுகின்றோம். அதனால தான் தாவீது தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லும் பொழுது அவன் ஆத்துமாக்கு கட்டளையிடுகின்றான். சொல்றாரு, தேவன் செய்த சகல உபகாரங்களை மறந்து விடாதே என்று தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்லுகின்றான். நீங்களே உங்க நெஞ்சை தட்டி சொல்லுங்க, தேவன் செய்த சகல உபகாரங்களை மறந்து விடக்கூடாது. இந்த வருடம் எவ்வளோ அற்புதமான காரியங்களை தேவன் செய்து நம்மை எவ்வளோ அருமையாக தேவன் நம்மை நடத்தியிருக்கின்றார். தேவன் உண்மையாகவே நம்முடைய எபினேசர், நம்மை இம்மட்டும் நடத்தின தேவன், அவருக்கு நன்றிகள் உண்டாவதாக. தேவன் இந்த பழக்கத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டும் மீண்டும் அவர் கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பல கற்பனைகளில் கூட புருஷன்மாரை பார்த்து சொல்றாரு, நீங்கள் வீட்டில் உட்காரும் பொழுதும் என்னை குறித்து பேசுங்கள், போகும் பொழுதும் வரும் பொழுதும் நான் செய்த செயல்களை குறித்து பேசுங்கள். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்த உடனே ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, இங்கே கற்களை ஏற்படுத்துங்க, இங்கே நினைவு, நீங்கள் இந்த இடத்தில் என்னுடைய அற்புத செயலை நீங்கள் அனுபவித்தேன் என்பது மற்ற வரப்போகின்ற தலைமுறைகள் அவர்கள் அறிந்து கொள்கின்ற விதத்தில் இந்த இடத்துல இந்த கற்களை ஏற்படுத்தி வை என்று ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்றார். அப்படின்னா ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு காரியம், அவர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்வது தேவனுக்கு மிக பிரியமான ஒரு காரியம். ஒரு நன்றி உள்ள இருதயம் நமக்குள் இருப்பது அவசியம். தேவனை நாம் எக்காலத்திலையும் ஸ்தோத்தரித்து அவருடைய துதி எப்பொழுதும் நம்மளுடைய வாயில் இருப்பது அவசியம். தேவனை துதிப்பது இன்றைக்கு, அதுதான் இன்று காலையில் இந்த ஆராதனை நான் செய்ய விரும்புகின்றேன். தேவன் இந்த வருடத்தில் செய்திருக்கின்ற எவ்வளோ நன்மைகளுக்கு இன்றைக்கு நாம் நன்றிகளை செலுத்தி ஆராதித்து தேவனுடைய நாமத்தை இந்த இடத்தில் நான் மகிமைப்படுத்த விரும்புகின்றேன். இந்த முழு சங்கீதத்தையே நாம் தியானிக்க நமக்கு நேரம் இல்லைனாலும் முதல் 5 வசனங்களில் தாவீது சுலபமாக நமக்காகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய 6 முக்கியமான காரியங்களை அங்கே எழுதுகின்றார்.
அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக வைத்து இன்றைக்கு காலையில் தேவனை நான் ஆராதிக்க விரும்புகிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஸோ தாவீது 6 காரியங்களை அங்கே விசேஷமாக அந்த வசனங்கள் குறிப்பிடுகின்றார். முதலாவது, தாவீது நன்றி சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்றால் அவர் சொல்றாரு, நம்மளுடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், அதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லணும். முதலாவது, தாவீது அவனுடைய இருதயத்தில் நன்றி பொங்கி வந்த அந்த நன்றி எதற்காக என்றால், தேவன் பாவங்களை மன்னிக்கின்ற தேவனாக இருக்கின்றபடியால் அவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நான் நினைக்கிறேன், ஒரு தேவ பிள்ளைக்கு நன்றி சொல்லணும் என்று ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கணும்னா, அது தேவன் நம்மளுடைய பாவங்களை மன்னித்ததற்காக நாம் நன்றி சொல்லுவதுதான். ஐயோ எப்போ ரசிக்கப்பட்டுட்டேன் பாஸ்டர், நான் 50 வருஷமா 30 வருஷமா ரசிக்கப்பட்டுட்டேன், ஏன் அதுக்கே நான் திருப்பி நன்றி சொல்லணும் என்று யோசிக்கலாம். நான் சொல்றேன், இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எல்லா அற்புதங்களிலும் மிக பெரிய ஒரு அற்புதம் இருக்கும் என்றால், சேற்றிலிருந்து குழியிலிருந்து நித்திய மரணத்திலிருந்து நம்மை மீட்டு நமக்கு ஒரு நித்திய ஜீவனை தந்து நம்மை நீதிமானாக தேவன் நம்மை ஏற்படுத்தின அந்த அற்புதத்தை போல ஒரு மிகப்பெரிய அற்புதம் இல்லைங்க. மற்ற எல்லாம் ஒருவேளை சரீரத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாம் தற்காலிகம் தான். ஏன்னா நம்ம இந்த பூமியில் தற்காலிகமாக தான் இருக்க போகிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற மகா பெரிய ஒரு அற்புதம், மிக சிறப்பான ஒரு அற்புதம் இருக்கணும் என்றால், பாவத்தில் மூழ்கி இருந்த என்னை தேவன் வந்து சந்தித்து என்னை அவர் மீட்டு கொண்டு என்னை நீதிமானாக மாற்றின அந்த அற்புத செயலுக்காக வாழ்நாளெல்லாம் நான் எவ்வளோ துதித்தாலும் அது பத்தாதுங்க. வாழ்நாளெல்லாம் அவருக்கு எவ்வளோ 1000 கோடி நன்றி சொன்னாலும் அது பத்தாது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை மீண்டும் மீண்டும் நம்மை புதுப்பித்து அவருடைய கிருபையால் நம்மை நீதிமானாக அவர் நிறுத்துகின்றார். சாத்தானுடைய வேலையெல்லாம் நம்மை குற்றம் சாட்டணும், இதுதான் அவனுடைய பெரிய வேலை. வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் கூட 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சாத்தானை குறித்து தேவ வார்த்தை சொல்லும் பொழுது, அவன் குற்றம் சாற்றுகின்ற ஒருவனாக இருக்கின்றான். அந்த சத்ருவுடைய வேலையே என்னன்னா, தேவனுடைய பிரசனத்தில் நின்றுட்டு நம்மளை பற்றி குறை சொல்கிறது தான் அவனுடைய பொழப்பே. நீங்கள் யோபு புஸ்தகத்தில் கூட வாசித்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில் அங்கே அழகாக ஆண்டவருடைய பிரசனத்தில் என்ன நடந்தது என்று நமக்கு ஒரு சின்ன அங்கே ஒரு வெளிப்பாடு நமக்கு தரப்படுகின்றது. என்ன பண்ணுறான், சாத்தான் உள்ளே வந்தவனே யோபை குறித்து தான் குறை சொல்கிறான். ஆண்டவரே, நீங்கள் அவனை பாதுகாப்பாக வச்சிருக்கனால தான் அவன் நல்லா இருக்கிறான், நீங்கள் உங்கள் கரத்தை எடுத்துருங்க, உங்கள் பாதுகாப்பை எடுத்துருங்க, அவன் கட்டாயம் உங்களை தூஷிப்பான் என்று அவன் யோபை குறித்து குறை சொல்லுகின்றான். இன்றைக்கும் ஒருவன் தேவனுடைய பிரசனத்தில் நின்றுட்டு நம்மை குறித்து தரக்குறைவாக ஒருத்தன் இருப்பான் என்றால் சாத்தான் தான். அவன் எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் இடத்துல அவங்கள பாருங்க, ஆண்டவரை எதுக்கு அவங்களுக்காக நீங்கள் மறிச்சிங்க, அவங்களுக்கு நன்றியே இல்லை, அவங்க எவ்வளோ தடவை தான் நீங்கள் மன்னிச்சாலும் திருப்பி போய் அதே சேத்துல தான் விழுகிறாங்க, என்ன ஆண்டவரை எதற்காக நீங்கள் இவ்வளோ பண்ணீங்க என்று நம்மளை குறை சொல்லிக்கொண்டே நம்மளை குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறது சாத்தானுடைய வேலை தான். பல நேரத்தில் அவன் சொல்கிறதுக்கு உண்மையும் உண்டு. ஏன்னா நம்ம பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகின்றோம், பல விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் காணப்படுகின்றது. சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வலையை வீசி நம்ம வலையில விழுக வைக்கிறதும் அவன் தான், விழுந்த பிறகு நம்மை குற்றம் சாட்டுவதும் அவன் தான். நம்மளை எப்படியாவது தேவனுடைய பிரசனத்திலிருந்து பிரித்து எடுக்கணும் என்பதுதான் அவனுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கம். எப்படியாவது தேவனை துதிக்கிறதை உங்கள் நாவிலிருந்து அவன் நிறுத்தணும். ஏன்னா பல நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, பாவம் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது நமக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி வரும் பொழுது தேவனை துதிக்கிறதை நிறுத்திடும், தேவனை ஆராதிக்கிறதை நிறுத்திடும். ஏன் சாத்தான் சொல்கிறான், நீ எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு தகுதியே இல்லைடா, உனக்கு எவ்வளோ தடவை ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்தாலும் நீ திருப்பி போய் அதான் செய்கிற, எதுக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற, எதுக்கு நீ சர்ச்சுக்கு போகிற, எதுக்கு வேதத்தை திறக்கிற, நீ இன்னைக்கு திறந்தா நாளைக்கு திருப்பி போய் அதே தான் பாவத்தில் போய் செய்ய போகிற, அதே தான் போய் நீ திருப்பி போய் சிக்க போகிற, அதுக்கு நீ சும்மாவே இரு, நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை வாழ என்று எப்படியாவது நம்மளுடைய வாழ்க்கை
வாழ்க்கையில தேவனோடு கூட இருக்கின்ற நம்மளுடைய உறவை துண்டிக்கும்படியாக சாத்தான் பிரயாசப்படுகின்றான். ஆனால் அவன் தேவ பிரசனத்தில் எவ்வளோ தூரம் நின்று நம்மை குறித்து குற்றம் சாட்டினாலும் இன்னொருவர் தேவ பிரசனத்தில் நமக்காக வலது பார்சத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசுகின்ற ஒரு இரட்சகர் உண்டு. பிதாவை பார்த்து சொல்றாரு, அவன் என்னுடைய மகன், அவன் என்னுடைய மகள், என்னுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கின்றான். அவன் மேல நான் பாவ கரையை பார்க்கல, அவனை நான் நீதிமானாய் மாற்றிருக்கின்றேன் என்று இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் 24 மணி நேரமும் அவர் மன்றாடி நமக்காக பரிந்து பேசுகின்ற இயேசுவுக்காக நன்றி சொல்லலாங்களாம். இன்று காலையில அவர் மீட்டு கொண்ட இரட்சகராய் இருக்கின்றதுக்காக அவரை நாம் துதிக்கின்றோம். பாவத்தில் இருக்கின்ற நம்மை அவர் தூக்கி எடுத்து நம்மை நீதிமானாய் மாற்றி எப்பொழுதெல்லாம் தெய்வ பிரசனத்திற்குள் வருகின்றோமோ ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை மன்னியுங்க, என் பாவங்களை மன்னியுங்க, ஆண்டவரே நான் செய்த தவறுகளை எனக்கு மன்னியுங்கள் என்று யாரெல்லாம் உண்மையோடு கூட தேவ பிரசனத்தில் வந்து அந்த விண்ணப்பத்தை வைக்கின்றார்களோ ஆண்டவர் அவர்களை மன்னித்து மீண்டும் அவருடைய இரத்தத்தினால் அவர்களை கழுவி மீண்டும் அவர்களை நீதிமானாக மாற்றக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இதுதாங்க தாவீது அன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாம் நீக்குகின்றவர் நீர் ஆண்டவரே, அதற்காக நான் உம்மை துதிக்கின்றேன் என்று தாவீது ஆண்டவரை பார்த்து துதிக்கிறான். இயேசு கூட ஆண்டவருடைய அன்பை குறித்து அந்த சீஷர்களுக்கும் வந்திருந்த ஜனங்களுக்கும் விவரிக்கும் பொழுது அந்த கெட்ட குமாரனுடைய அந்த கதையை சொல்லுகின்றார். அந்த கெட்ட குமாரனுடைய கதையில மிக முக்கியமானது என்னவென்றால், பிதாவாகிய தேவனை குறித்து அங்கே வந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இயேசு அறிமுகம் செய்கின்றார். இந்த கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்த உடனே அவன் அந்த பன்றிகளோடு இருந்த பொழுது அவன் யோசிக்கிறான், அடடடடா எங்கள் அப்பா வீட்டில் நான் எவ்வளோ நல்லா இருந்தேன், எங்கள் அப்பா வீட்டில் நான் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட இதை விட என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமே என்று அவனுக்குள்ளே எப்போ அந்த மனம் திரும்புதல் வந்ததோ அவன் அங்கேருந்து எழும்பி அவங்க அப்பா வீட்டுக்கு திரும்பி போய் அப்பாவிடத்தில் மன்னிப்பு கேட்கணும் என்று அவன் நடந்து கொண்டு போயிருந்த பொழுது அவன் என்ன யோசிச்சிருந்தாலும், அப்பா இடத்துல நான் போய் கேட்டு, அப்பா என்னை மீண்டும் உங்களுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாகவாது வச்சுக்கோங்க, ஆனால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கணுன்றதுக்காக அவன் நடந்து போயிட்டு இருந்தான். அவன் ஆண்டவர் சொல்றாரு அந்த கதையில, அந்த தகப்பனார் அவனை தூரத்தில் பார்த்தவுடன் அவர் ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து முத்தங்கள் கொடுத்து, காணாம போன என்னுடைய மகனே திரும்பி வந்து விட்டாய், உனக்கு என்னுடைய அங்கியை நான் உனக்கு தரேன், என் மோதிரத்தை தரேன், உன் காலில் இருக்கிற அந்த பாதரட்சத்தை நான் மாற்றி இன்றிலிருந்து நீ என்னுடைய மகனாய் நான் உன்னை திருப்பியும் ஏற்படுத்துகிறேன் என்று அந்த பிதா அந்த தகப்பனார் அந்த மகனை மீண்டும் அவனுடைய பழைய ஸ்தானத்தில் ஏற்படுத்தினார். இயேசு அதிலிருந்து என்ன சொல்ல வந்தார்னா, யாரெல்லாம் பிதாவிடத்தில் ஒரு மனம் திரும்புதல் இருதயத்தோடு திரும்புகின்றோமோ மீண்டும் நம்மை பழைய ஸ்தானத்தில் ஏற்படுத்துகின்ற பரலோக பிதாவாக இருக்கின்றார். ஒருவேளை இன்று காலையில் இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல விதங்கள் சோதனைகள் மூலமாக உங்களை கட்டிலையும் அடிமைதனத்திலும் வைத்து கொண்டு, ஐயோ நான் தகுதியற்றவன் என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். ஆண்டவரிடத்தில் நான் எப்படி வந்து மன்னிப்பை கேட்க முடியும் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்மளுடைய சகல பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புத பரலோக பிதா ஒருவர் உண்டு. அவர் உண்மை உள்ளவருங்க. அவரிடத்துல யாரெல்லாம் வருகின்றார்களோ, ஆண்டவரே என்னை மீண்டும் மன்னியுங்க, என்னுடைய இருதயத்தை உம்முடைய ரத்தத்தினால் என்னை மீண்டும் கழுவுங்கள் என்று ஜெபித்து அவரிடத்துல கேட்கின்றார்களோ அவர்களை மீண்டும் மீட்டு கொண்டு அவர்களை பழைய ஸ்தானத்தில் ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புத தேவனாக இருக்கின்றார். நான் ஒரு சின்ன வயசுல இப்படி ஒரு கதையை நான் கேட்டேன். இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் சின்ன வாலிப வயசில் அவங்க அப்பாவோட சண்டை போட்டுட்டு வீட்டு விட்டு ஓடி போயிட்டானாமா. ரொம்ப வருஷம் அவனே தனியாக வாழ்ந்து அப்பாவோட கூட எந்த ஒரு தொடர்பு இல்லாமல் பல ஆண்டுகள் கடந்து சென்றதாமா. அவன் கொஞ்சம் வயது முதிர்ந்த பின்பதாக அவனுக்குள்ள இருதயத்தில் ஒரு ஏக்கம் வந்ததாமா. மீண்டும் என் அப்பாவோட திருப்பி உறவை சரிப்படுத்திக்கணும், அப்பாவோடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்கணும் என்று அவன் விரும்பினானா. ஆனால் எப்படி அதை செய்வதுன்னு அவனுக்கு தெரியலையாமா. எப்படி போய் அப்பாவிடத்துல நான் மீண்டும் மன்னிப்பை கேட்க முடியும், எப்படி ஒரு முகத்தில் விழிக்க முடியும் என்று யோசித்திருந்த பொழுது அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதலான்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதினான். அப்பா,
நான் செய்தது நான் ரொம்ப வருந்துறேன். சின்ன வயதில் நான் உங்களை தவறாக பேசி நான் வீட்டை விட்டு ஓடி போயிருக்கக்கூடாது. நான் மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வர விரும்புகிறேன். மீண்டும் உங்களோடு கூட நான் என்னுடைய உறவை சரிப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. அதனால் நான் நாளான்னைக்கு வீட்டுக்கு வரேன். நான் வீட்டுக்கு வரும்போது அந்த ட்ரெயினில் தான் வரப்போகிறேன். அந்த ட்ரெயினில் வரும்பொழுது நம்ம வீட்டு வழியாக தான் அந்த ட்ரெயின் வரும். அந்த வீட்டு வழியாக ட்ரெயின் வரும்பொழுது நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தில் ஒரு வெள்ளை கொடியை தொங்க போட்டுருங்க. அந்த வெள்ளை கொடியை நான் பார்த்தேன்னா நீங்கள் என்ன மன்னிச்சிட்டீங்கன்னு சொல்லி நான் அறிஞ்சு நான் வீட்டுக்கு ஓடி வந்துடுறேன். ஆனால் அந்த வெள்ளை கொடியை நான் பார்க்கலன்னா நீங்கள் இன்னும் என்ன மன்னிக்கலன்னு நான் அறிஞ்சுப்பேன்னு சொல்லி இந்த கடிதத்தை எழுதி அனுப்பி விட்டானாமா. இந்த நாள் வந்த பொழுது ட்ரெயினில் ஏறி அவன் ட்ரெயினில் பிரயாணம் செய்து கொண்டு பொழுது அவன் திக்குன்னு அவனுடைய இருதயமெல்லாம் அடிக்குதாமா. என்ன ஆக போகுது என்று யோசிச்சுட்டு இருந்தானாமா. வீட்டுக்கு பக்கம் வரும்பொழுது இந்த ஜன்னலை எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த மரம் எப்போ வரப்போகுது, மரத்தை எப்போ பார்த்து எப்போ நான் அறிந்து கொள்வேன்னு சொல்லி திடீர்னு அவன் வீட்டு பக்கம் அந்த ட்ரெயின் தாண்டி போன பொழுது ஜன்னல் வழியாக அந்த மரத்தை பார்த்த பொழுது ஒரு வெள்ளைக்கொடி இல்லை, மரம் முழுவதும் வெள்ளைக்கொடிகளை கட்டி வைத்து அவங்க அப்பா அவனை பார்த்து, மகனே நான் உன்னை மன்னித்துட்டேன்டா, வீட்டுக்கு திரும்பி வா என்று அந்த தகப்பனார் அந்த மகனை பார்த்து சொன்னான். இப்படி தாங்க நம்மளுடைய பரலோக பிதா சொல்றாரு, நீ என்னிடத்துல திரும்பி வந்து என்னோடு கூட ஒப்புரவாதானேனா உன்னை நான் மீண்டும் பழைய ஸ்தானத்தில் ஏற்படுத்தி வைத்து உனக்கு மீண்டும் பழைய அதிகாரத்தை கொடுத்து நான் உன்னோடு கூட இருக்கின்ற அற்புத ரட்சகர். கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்ததற்காக நன்றி ஆண்டவரே. நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனால் என்னை தகுதியாக்கி என்னை நீதிமானாக மாற்றினீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. சங்கீதக்காரன் அதே அதிகாரத்தில் ஆண்டவருடைய இந்த மன்னிக்கக்கூடிய தன்மையை குறித்து இன்னும் அழகாக விவரிக்கின்றார். 103ஆம் சங்கீதத்தில் இந்த 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை தருகின்றார் என்பதை அவர் இன்னும் அழகாக விவரிக்கின்றார். வாசிங்களேன். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிக்கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். என்ன அற்புதமான வார்த்தைகள். மேற்கும் கிழக்கும் என்றைக்கும் சந்திக்காது. நீங்கள் எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணாலும் மேற்கும் கிழக்கும் என்றைக்கும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, மேற்குத்துக்கும் கிழக்கிற்கும் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரமாக எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு அகற்றின தேவன் எவ்வளோ அற்புதமானவன். அதற்கு பிறகு அவர் சொல்கிறாரு, எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் மேலே இரக்கம் பாராட்டி எப்படி அவர்களோடு கூட இடைபடுகின்றாரோ அதே போல தான் எங்களுடைய தேவன் ஒரு அற்புத தகப்பன். எங்களை அவர் விசாரித்து எங்கள் மேல் மனதுருகி எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இன்று காலையில் நான் சொல்லுவேன், நாம் நன்றி சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்குன்னா நம்முடைய பாவங்களை மன்னித்த இரட்சகருக்கு நன்றி சொல்லுகின்றது. அவருக்கு ஒரு கரங்களை தட்டி அவருக்கு சொல்லுங்களா, ஆண்டவரே உமக்கு நன்றிகளை நாங்கள் இன்று காலையில் ஏறெடுக்கின்றோம். நன்றியால உம்மை நாங்கள் துதிக்கின்ற ஆண்டவர். 2வது சங்கீதக்காரர் அங்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியது அவர் சொல்றாரு. வாசிங்களா அந்த 2வது பகுதியை. உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன்னுடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி. 2வது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது நம்மளுடைய நோய்களை குணமாக்குகின்ற அவர் அற்புதம் செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். பல விதத்தில் நாம் இந்த கடந்த வருடம் பல பலவீனங்கள் நாம் சந்தித்தாலும் அந்த பலவீனங்கள் எந்த விதத்தையும் நம்மை மேற்கொள்ளாமல் அவர் நம்மை பலன் தந்து ஆரோக்கியத்தை தந்து சுகத்தை தந்து இன்று காலையில் நாம் தேவ பிரசனத்தில் உட்கார்ந்திருப்போம் என்றால் அவருடைய வெளியேற பெற்ற கிருபை நிமித்தங்க. இந்த வருடம் எவ்வளோ விதத்தில் சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வியாதி மூலமாக, பலவீனத்தின் மூலமாக, நோய்கள் மூலமாக எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அழிவை கொண்டு வரணும் என்று பிரயாசப்பட்டாலும்
ஆண்டவர் நம்மை பாதுகாத்து சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்த தேவனுக்கு இன்றைக்கு நன்றிகள் நாம் ஏறெடுக்கின்றோம். இந்த வருடம் பல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் இந்த மேடையிலிருந்து வாசிக்கப்படுகின்ற சாட்சிகளை கேட்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுவேன். எவ்வளோ அற்புதமான சாட்சிகளை நாம் சபையாராக கேட்டுக்கொண்டு வருகின்றோம். எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் அவருடைய இக்கட்டான வியாதியின் சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை தந்தார் என்பதை கேட்கும் பொழுது நம்மளுடைய தேவன் சுகம் தருகின்ற தேவன். பலருக்கு கேன்சர்லிருந்து ஆண்டவர் அவங்களுக்கு முழுவதும் அவர்களை சுகத்தை தந்து இன்றைக்கு ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். சிலருக்கு பிள்ளை இல்லாமல் ஜெபித்து, இன்று காலைல கூட ஒரு அருமையான ஒரு குடும்பம் சாட்சி கொடுத்தாங்க. அவங்க ஜீவக்குழுவாக ஜெபித்து அவங்க எதற்காக விண்ணப்பம் பண்ணார்களோ ஜெபித்து அதே வருடத்தில் ஆண்டவர் வருடம் முடிவதற்கு முன்பதாக நவம்பர் மாதத்தில் ஒரு அருமையான ஒரு குழந்தையை தந்தார் என்று அவர்கள் சாட்சி தருகின்றார்கள். கடந்த வாரத்தில் கூட இன்னொரு சாட்சி கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு அருமையான சகோதரி மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க ஐசியூவில் இருந்தார்கள். டாக்டர்கள் வந்து அந்த அம்மாவை பார்த்து அவங்க அந்த சார்ட்டில் எழுதின பொழுது இதுதான் கடைசி தருணம், இதுதான் கடைசி மாத்திரை மெடிசன் அவங்களுக்கு தர முடியும் என்று இந்த சார்ட்டில் எழுதி விட்டு போனார்களாமா. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபித்த பொழுது அந்த படுக்கை கருகே ஆண்டவருடைய அற்புத வல்லமை அவர்களை தொட்டு எந்த டாக்டரால் கைவிடப்பட்டிருந்த ஒரு சகோதரிக்கு மீண்டும் ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து வெறும் அங்கே ஐசியூல இருந்து மாத்திரம் வெளியே வரல, டோட்டலாக டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வரும்படியாக தேவன் அவருக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்தார்கள் என்று சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். எங்களுடைய குடும்பத்தில் கூட இந்த வருடம் துவங்கின பொழுது என்னுடைய அம்மாவுக்கு டாக்டர்கள் எதிர்மறையான செய்தியை கொடுத்தார்கள். ஒருவேளை இதாக இருக்குமா அதாக இருக்குமா என்று பல காரியங்கள் சொன்னாங்க. ஆனால் விசுவாசத்துடன் தேவ வார்த்தை இறுக பிடித்து கொண்டு உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று வார்த்தை அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் அவருடைய விசேஷமாக அந்த கிருபையினால அவளுக்கு சுகத்தையும் பலத்தையும் தந்து இன்றைக்கும் ஆரோக்கியமாக இருப்பது அவருடைய கிருபை தாங்க. எவ்வளோ அற்புதமான சாட்சிகள். சில நேரத்தில் நம்ம இந்த பெரிய சரீரத்தில் நடக்கக்கூடிய அற்புதத்தை தான் நம்ம மிகப்படுத்துகிறோம். சில நேரத்தில் சின்ன சின்ன காரியத்தில் கூட ஆண்டவர் ஜெபங்களை கேட்கறதுக்கு வல்லவராக இருக்கின்றார். என்னோட வீட்டில் கூட எனக்கு இருக்கிற குட்டிகள் சில நேரத்தில் அவங்க ராத்திரிக்கு தூங்க போகும் பொழுது பயங்கர காய்ச்சல், பயங்கரமாக இரும்பிக்கிட்டு சளி இருக்கும். அவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலை மேலே கையை வச்சு நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே இன்றைக்கு அவங்க தூங்க போகும் பொழுது நீங்கள் உங்கள் காயப்பட்ட ரத்தத்தினால அவங்கள தொடுங்க, அவங்களுக்கு சுகத்தை தாங்க, பலத்தை தாங்கன்னு சொல்லி அவங்கள தூங்க போடுவேன். காலைல எழும்பும் பொழுது நல்ல சுகமாக ஆரோக்கியமாக காய்ச்சல் இல்லாமல் சளி இல்லாமல் எந்த விதத்துலையும் எந்த டாக்டருக்கும் போய் எந்த விதத்துலையும் அவர்களுக்கு எந்த செலவும் செய்யாமல் ஆண்டவர் அவர்களை ஆரோக்கியமாக வைத்த தேவனுக்கு இன்று காலையில் கோடி கோடி நன்றிகள். ஒருவனோட கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை தந்தீங்களா, ஆண்டவரே நல்ல பலத்தை தந்தீங்களா, ஆண்டவரே எந்த விதத்திலையும் நான் பலவீனப்படாமல் இந்த வருடம் என்னோடு கூட இருந்தீங்களா, ஆண்டவரே பல நேரத்தில் எனக்கு சில நேரத்தில் காய்ச்சல் வந்தாலும் அல்ல சளி பிடிச்சாலும் அல்ல இந்த பிரச்சனைகள் வந்திருந்தாலும் என்னை மீண்டும் ஆரோக்கியமாக என்னை பலப்படுத்தி என்னை தொட்டதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகின்ற ஆண்டவரே. நீர் நல்லவர், எங்களை ஆரோக்கியமாக இருக்கும்படியாக செய்கின்ற தேவனுக்கு இன்று நாங்கள் துதிகளை ஏறெடுக்கின்றோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி 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 நன்றி, 1000 நன்றிகள் ஆண்டவரே, கோடி நன்றிகள் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்திற்கு பலத்தை தந்தீங்கள் ஆண்டவரே. சிலருக்கு எதிர்மறையான ரிப்போர்ட் வந்திருந்தா கூட அவர்களுக்கு நீங்கள் தொட்டு அற்புதத்தை செய்ததற்காக நன்றி. எங்களுடைய பெற்றோர்களை ஆரோக்கியமாய் வைத்தீரே, எங்களுடைய பிள்ளைகளை ஆரோக்கியமாய் வைத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. இன்றைக்கு துதிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் எங்களை அற்புதமாக எங்களை வழி நடத்தின தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு காலையில் நீங்கள் ஒரு பலவீனத்தோடு இந்த ஆராதனைக்கு வந்திருந்தீங்கன்னா, இன்னும் உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி நோய் இருந்ததுன்னா உங்களை பார்த்து சொல்லுகின்ற நாம் ஆராதிக்கின்ற தேவன் அற்புதங்களின் தேவன்.
யெகோவா ரஃபா அவருடைய பெயர். அவர் சுகம் அளிக்கும் தேவன். அவருடைய வார்த்தையினால் நமக்கு சுகம் உண்டாகின்றது. அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டாகின்றது என்ற வசனத்தின்படியே இன்று காலையில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு பலவீனமாக இருந்தாலும், டாக்டர்கள் கைவிட்டிருந்தாலும், பரலோகத்தில் இருக்கின்ற அற்புத வைத்தியருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு சுகம் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்று கால கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்கின்றேன், என்னுடைய சுகத்தை நான் பெற்றுக்கொள்கின்றேன். எனக்கு இந்த பழைய பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாடலை நான் பாட விரும்புகின்றேன். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்களேன். நீரே என்ன சுகமாக்கும் கர்த்தர், நீரே என்ன பரிகாரி, வார்த்தையா நான் சுகமானேன், நீரே என்ன பரிகாரி. ஒருவேளை வியாதியோடு இந்த காலையில் வந்திருந்தீங்கன்னா, பலவீனத்தோடு வந்து எழும்பி நில்லுங்க. எழும்பி நின்று இந்த பாடலை பாடுங்க. என்னோடு கூட இந்த விசுவாச அறிக்கை நீங்கள் செய்யுங்க. நீரே என்ன பரிகாரி, வார்த்தையால் சுகமானேன், நீரே எந்தன் பரிகாரி. கரங்களை உயர்த்தி அந்த வியாதி என்னவா இருந்தாலும் சொல்லுங்க. சுகமாக்கும் கர்த்தர், நீரே எந்தன் பரிகாரி, நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம், சுகத்தை பெற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக. ஆண்டவரே, தேவ பிரசனத்தில் ஆண்டவருடைய விலையேறப்பட்ட காயப்பட்ட கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குங்க நாங்கள் ஜெபிக்கின்றோம். யெகோவா ரஃபா தேவன், சுகமாக்குகின்ற தேவன் என்று எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துகின்ற தேவன், எங்களுக்கு சுகம் உண்டாக்குகின்ற தேவன், எங்களுக்காக சிலுவை மரத்தில் எங்களுடைய வியாதியை நீங்கள் சுமந்தீங்க. ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்ற வார்த்தையின்படியே இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால சாபத்தின் நுகங்கள் முறிக்கப்படுவதாக. தலைமுறையாக ஒரு வியாதி இந்த குடும்பத்தில் இருந்தாலும் இப்பொழுதே தேவ பிரசனத்தில் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய வார்த்தையின்படியே, ஒரு வார்த்தையின்படியே சுகமானான் என்று சொன்ன வார்த்தையின்படியே இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கடந்து போகட்டும். ஆண்டவரே, குணமாக்குகின்ற வார்த்தை, விடுவிக்கின்ற வார்த்தை எங்களை தொடுவதாக. ஆண்டவரே, வல்லமை இந்த இடத்தில் நிரம்பி அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, பலரை குணமாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இப்பொழுதே அந்த வியாதி இப்பொழுதே நீங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி. அந்த டியூமர் கரைந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. டாக்டருடைய ரிப்போர்ட்டுகள் இன்றோடு கூட மாற்றப்படுவதற்காக நன்றி. ஆண்டவரே, முடியாது என்று சொன்னதை முடிய செய்கின்ற தேவனீர். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை பிரகடனம் செய்கின்றோம். நீரே என்ன பரிகாரி, உம் வார்த்தையா நான் சுகமானே, நீரே என்ன பரிகாரி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அற்புதங்களுக்காக நன்றி, சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே, ஆரோக்கியத்திற்காக நன்றி, நீடித்த ஆயுசு நாட்களுக்காக நன்றி. நாங்கள் சாவாமல் பிழைத்திருப்போம் ஆண்டவரே. தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமை செய்வோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு வெளியேறப்பெற்ற தேவனுடைய தொடுதல் இன்றைக்கு உண்டாவதாக நான் ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. அடுத்தது தாவீது ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தும் பொழுது அவர் அடுத்த நன்றி அவர் என்ன எதற்காக செலுத்துறார் என்றதை நாம் வாசிக்க கேட்போம். வாசிங்களேன். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னுடைய ஜீவனை அழிவிலிருந்து மீட்டு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்கின்றார். அதற்காக தான் தாவீது நன்றி சொல்கின்றான். தாவீதுக்கு இதுல அதிகம் அனுபவம் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய வாழ்க்கையில பல வருடங்கள் அவர்
சவுலிடத்திலிருந்து அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். சவுல் அவனை வேட்டையாடி வேட்டையாடி பட்டணமாக அவனை எப்படியாவது கொல்லணும், அழிக்கணும் என்று பல விதத்தில் சவுல் பிரயாசப்பட்டான். ஆனால் தாவீதுக்கு இருந்தது ஒரு விசேஷமான ஒரு காரியம். என்னன்னா, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருந்தபடியால் எந்த ஒரு சத்ருவும் அவன் மேலே ஒரு கரத்தை வைக்க முடியவில்லை. ஆண்டுடைய வார்த்தை தான் சொல்லுங்க, எந்த ஒரு ஆயுதமும் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லி, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனுடைய கரம் நம்மேல் தங்கி இருந்தது என்றால் சாத்தானுடைய எந்த ஒரு சதி திட்டமும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறாது. அது நிச்சயம். இன்றைக்கு உங்களை நான் பார்த்து சொல்றேன், இந்த வருடம் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில அழிவு கொண்டு வரணும் என்று பல திட்டங்களை அவன் திட்டம் செய்து வைத்திருந்தான். உங்களை இங்கே அங்கே போகும் பொழுது எப்படியாவது முடிச்சிடணும், இங்கே போகும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுடைய பெற்றோர்களுக்கு அழிவை கொண்டு வரணும் என்று பல விதங்களில் அவன் பல திட்டங்களை செய்திருந்தான். ஆனால் அதற்கு மேலாக இருந்த பரலோக தேவன் உங்கள் மேல் அவருடைய கரம் இருந்தபடியால் அவன் எவ்வளோ தூரம் வெள்ளம் போல வந்திருந்தாலும் அவர் உங்களுக்கு கொடியேற்றி, இவன் என்னுடைய மகன், இவனுடைய மகள், இவன் மேல நீ கரத்தை வைக்க முடியாது என்று தேவன் நம்மை சுற்றிலும் ஒரு வேலியை அடைத்து நம்மை பாதுகாத்த அற்புத தேவனுக்கு ஒரு நன்றியை சொல்லலாங்களா? சில நேரத்தில் நமக்கு அறியாம கூட, நமக்கு சில நேரத்தில் ஆண்டவர் எந்தெந்த விதத்தில் நம்மளை பாதுகாக்கிறாரு கூட நமக்கு சில நேரத்தில் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் மறைவிலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்து கொள்கிறார். அவங்களை பார்த்து சொல்றார், நீ என் கண்மணிப்பா, என் கையில் வரைந்திருக்கின்ற என்னுடைய அருமையான செல்ல பிள்ளை, உன் மேலே என்னுடைய கரம் இருக்கின்றது என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் போகும்பொழுது, வேலைக்கு போகும்பொழுது, நீங்கள் வண்டியில் போகும்பொழுது, நான் சொல்லுவேன், சில பேர் நீங்கள் வண்டி ஓட்டுறதை பார்த்தே ஆண்டவர் சில எக்ஸ்ட்ரா ஏஞ்சலை உங்களுக்குன்னே ஆண்டவர் ஓவர் டைம் போட்டு அனுப்பியிருப்பார். சில பேருக்கு ஆண்டவர், இவன் வண்டியில் ஏற போகிறான், வாப்பா நீ வா இவன் ஹெல்மெட்டு போட மாட்டான், இவன் சீட் பெல்ட் போட மாட்டான், இவனுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா காட்டுத்தனமாக ஓட்டுவான் இவன் வண்டியை, இவனுக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொடுக்குறக்குனே ஆண்டவர் உங்களுக்கு சில பேர்த்துக்கு சில தேவதூர்களை கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நம்மை அற்புதமாக, அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து அப்படியே வண்டி ஓட்டணும்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. ஆண்டவர் நம்மை கண்மணி போல காத்திருக்கின்றது. எனக்கு அந்த சங்கீதம் 91 சங்கீதத்தில் இந்த 7வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் வாசிக்க விரும்புகிறேன். நான் சங்கீதம் 91:7 14 வரைக்கும் வாசிக்கலாமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அல்லேலூயா! என்ன ஒரு அற்புதமான தேவ வார்த்தை. இந்த வருஷம் சில நேரத்தில் சாட்சிகளை சில பேர் பகிர்ந்து கொள்ளும் பொழுது சிரிப்பாக இருக்கும். சொல்லுவாங்க, நான் போன வாரம் வீட்டில் சமைக்கும் பொழுது கேஸை நான் ஆன்லேயே வச்சுட்டு வந்துட்டு அப்புறம் திடீர்னு வீட்டுக்கு போகும்போது பயத்தோடு வீட்டுக்கு போன ஆண்டவர் எல்லாவற்றையும் பாதுகாத்து கொண்டார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளுடைய சொந்த முட்டாள்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மையே பாதுகாத்து கொள்கிறார். ஒரு மாதிரி பார்க்குறீங்க. சில பேர் பாம்பு திடீர்னு வீட்டை விட்டு வெளியே வந்தது, வீட்டுக்குள்ளே போச்சு, என்ன நடந்தாலும் எந்த விதத்திலையும் நமக்கு சேதம் ஏற்படாமல் தேவன் நம்மை அற்புதமாக பாதுகாத்த தேவனுக்கு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் சில நேரத்தில் அறியாமல் கூட நீங்கள் எவ்வளோ தூரம் என்னை பாதுகாத்து கொண்டீங்க. எங்களுடைய பிள்ளைகள் ஸ்கூலில் இருக்கும் பொழுதோ, கல்லூரிக்கு போகும் பொழுதோ, வெளியே இருக்கும் பொழுதோ எவ்வளோ அற்புதமாக எங்களை இருக்கின்ற தேவனுக்கு என்று காலையில் துதிகளை செலுத்துகின்றோம், நன்றிகளை செலுத்துகின்றோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, எங்களை குழியிலிருந்து தூக்குகின்ற தேவன், எங்களை மீட்டுக் கொள்கின்றவர், எங்களுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்கின்ற தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். சீக்கிரமாக 4வது
தாவீது நன்றி சொல்லக்கூடிய காரியம் இருக்குன்னா அவர் சொல்றாரு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, கிருபையினாலும் இரக்கங்கள்னாலையும் உன்னை முடிசூட்டி. ஆங்கிலத்தில் for he crowneth you with loving kindness and tender mercies. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை நான் முடிசூட்டுவேன். அப்படின்னா ஆண்டவர் நீங்க அவருடைய பிள்ளை என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக உங்கள் தலை மேல அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கத்தையும் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். உங்களை வேறுபடுத்தி காமிக்கணும் என்று, நீங்கள் அவருடைய பிள்ளை என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும் என்று ஆண்டவர் அவருடைய வெளியேற பெற்ற அன்பையும் கிருபையும் உங்கள் மேல் வைத்திருக்கின்றார். அப்படின்னா 300 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு வேலை கிடைச்சதில்லை. இந்த கிருபை உங்கள் தலை மேலே இருந்தனால, அவருடைய தயவு உங்கள் மேல் இருந்தனால. ஒருவேளை உங்கள் கம்பெனியில் 5 பேருக்கு அந்த ப்ரொமோஷன் வந்திருக்கணும், ஆனால் அவங்களெல்லாம் விட்டு போட்டு உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் வந்ததில்லை. அது உங்கள் மேலே இருந்த தேவ கிருபையினால, தேவன் உங்கள் மேலே வைத்திருந்த வெளியேற பெற்ற அன்பினாலங்க. பல விதங்களில் தேவன் உங்களை தனித்து நிறுத்தி வைத்து உங்களை தூக்கி எடுத்து, இவன் என்னுடைய மகன், இவன் என்னுடைய மகள், நான் இவனோடு கூட இருக்கின்றேன் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்கின்ற விதத்தில் தேவன் அவருடைய கிருபையை விளங்க செய்கின்ற தேவனாய் இருக்கின்றபடியால் அவருக்கு நன்றிகளை செலுத்தலாம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளோ அற்புதமானது, உம்முடைய அன்பு எவ்வளோ வல்லமையானது. எங்கள் வேலை செய்கின்ற இடத்துல, எங்கள் வியாபாரத்தில் எங்களை தனித்து நிறுத்தி எங்களை தூக்கி வைத்து எங்கள் மேல் உங்களை தயவை பாராட்டினதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த பழைய பாட்டு தான் எனக்கு அம்மாட்ட சொல்லிட்டு எனக்கு அந்த பழைய பாட்டு ஞாபகம் வந்தது. கிருபையே என்ற பாட்டு என்னோட கூட பாடுறீங்களா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபைதான் என்னை நடங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபைதான் என்னை நடங்குகின்றது, கிருபைதான் என்னை நடத்துகின்றது. நேரத்திலெல்லாம் வாக்கை கிருபை இது. நன்றி ஆண்டவரே. உழைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் வாக்கின கிருபை இது. கைகளை உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்தலாமா? அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. அடுத்தது 5வது தாவீது சொல்லக்கூடிய காரியம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால உங்கள் வாயை திருப்தியாக்குகின்றார். இது சாப்பாடு பிடித்தவர்களுக்கு பிடித்தமான வசனம் நான் சொல்லுவேன். ஆண்டவர் நாம் சந்தோஷமா இருக்க விரும்புகின்றார். அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பல கொண்டாட்டங்களை கொடுத்து, பல பண்டிகைகளை கொடுத்து அவள் சந்தோஷமா இருக்கணும் என்று தேவன் விரும்புகின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட ஆண்டவர் பல கொண்டாட்டங்களை நியமித்தார், பல பண்டிகைகளை கொடுத்தார். ஏன்? என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், அவர்கள் வீடுகளில் கூடி நல்ல ஆகாரம் சாப்பிடணும், நல்ல ஆகாரத்தினால அவள் திருப்தியாக இருக்கணும் என்று தேவன் விரும்பினபடியா. எவ்வளோ பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் இந்த வருடம் ஆண்டவர் எனக்கு திருப்தியாக சாப்பாடு கொடுத்தார், எனக்கு நல்ல மூக்கு பிடிக்க சாப்பாடு நிறைய தடவை சாப்பிட்ருக்கிறேன் பாஸ்டர், 3 வேளை நல்ல சாப்பாடு கொடுத்தாரு ஆண்டவர், 5 வேளை கூட ஆண்டவர் சில பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. எந்த குறையும் இல்லாமல் நம்ம வீட்டின் தண்ணீரை ஆசீர்வதித்து, அப்பத்தை ஆசீர்வதித்து, எந்த குறையும் இல்லாமல் நடத்தின தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, எவ்வளோ தூரம் சின்ன 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 காரியங்களை கூட எங்களை நீங்கள் பார்த்து எங்களை பராமரிக்கின்ற கருசனையோடு எங்களை நடத்துகின்ற தேவன். சில வசனங்கள் உங்களுக்கு வாசிக்க விரும்பினேன்.
சங்கீதம் 107 சங்கீதத்தில் 9வது வசனம் இப்படி இவ்விதமாக சொல்லுகிறது. வாசிங்களேன். தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. ஆமென். ஆண்டவர் உங்களுடைய பசியை தீர்த்து தாகத்தை தீர்த்து வெறும் சரீரபூர்வமா மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் கூட எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே என்னோடு பேசுங்க, என்னோடு இடைபடுங்கள் என்று நாம் வருகின்றோமோ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற தேவன், நம்மை அற்புதமாக வழி நடத்துகின்ற தேவன். ஏசாயா 58வது அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிங்களேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. என்ன அற்புதமான வாக்குத்தத்தங்கள். எவ்வளவு பேர் சொல்லுவீங்க, பாஸ்டர் இதை நான் இந்த வருஷம் அனுபவிச்சிட்டேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைவேற்றிட்டாருன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? கரங்களை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லாமா? ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய நன்மைகளால் திருப்தி ஆக்குகின்ற தேவனா இருக்கின்றார். 6வது மாத்திரம் வாசிங்களேன். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாக உன்னுடைய வயது வாழ வயது போலாகும். எவ்வளவு பேர் சொல்றீங்க, பாஸ்டர் நான் என்றும் இளமையாக இருக்க விரும்புகின்றேன் என்று எவ்வளவு பேர் சொல்றீங்க? சில பேர் நல்ல இருக்க கை கட்டி வச்சிருக்கிறாங்க. உங்க விசுவாசத்தின்படியே நடப்பதாக. எனக்கு ஆசை என்றும் இளமையா இருக்கணும் தான் ஆசை. எல்லா மனிதனுக்குள்ளேயே அதான் ஆசை தான். அதனால தான் எல்லாரும் மாத்திரை போட்டு எதனா ஒன்று போட்டு எப்படியாவது நான் இன்னும் இளமையா இருக்கணும், பலன் வேணும்னு சொல்லி. உலகத்திற்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இதுதாங்க வித்தியாசம். உலகத்தில் இருக்கின்றவர்கள் வயதாக ஆக அவங்க ஓட்டம் குறையும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு வயதாக ஆக ஓட்டம் கூடும். ஆண்டவர் நம்மளுடைய பலத்தை புதுப்பித்து கொண்டே இருப்பார். நீங்கள் யாரும் எதிர்மறையான வார்த்தைகளை பேசி, சில பேர் அந்த பெருமூச்சு விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அஷோ அஷோ, அவங்க 2 படி ஏறணும் அஷோன்னு. நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படி ஏறுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவர் உங்கள் பலத்தை புதுப்பித்து முட்டி தேய்ந்து போகாமல், இடுப்பு தேஞ்சு போகாமல், உங்களை வாலிப வயதை போல் ஆண்டவர் உங்களை ஆக்க ஆண்டவர் வல்லவராக. எழுமி நிலைங்களை என்னோட கூட இன்று காலையில் இந்த 6 காரியங்களுக்காக தேவனிடத்தில் நான் நன்றி சொல்ல போகிறோம். சங்கீதக்காரன் தான் சொல்லணும், ஆண்டவரே பாவங்களை மன்னிக்கின்றவர் நீர், ஆண்டவரே அதற்காக நான் உமக்கு நன்றிகளை செலுத்துகின்றேன். ஆண்டவரே என்னுடைய நோய்களை குணமாக்குகின்றவர் நீர், அதற்காக நான் நன்றி சொல்ல போகின்றேன். என்னுடைய ஜீவனை அழிவிலிருந்து தப்பித்ததற்காக உமக்கு நான் நன்றி சொல்ல போகின்றேன். ஆண்டவரே 4வது சொல்றார், என்னுடைய தலையை உம்முடைய வெளியேற பெற்ற கிருபையினால என்னுடைய தலையை அபிஷேகம் பண்ணதற்காக நான் உமக்கு நன்றி சொல்ல போறேன். ஆண்டவரே 5வது அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில திருப்தியாக்கி என்னுடைய வாயை திருப்தியான நன்மையான காரியத்தினால் நிரப்பினதுக்காக நன்றி சொல்ல போறேன். நான் கடைசியில் அவர் சொல்றாரு, என்னை மீண்டும் கழுக போல புதிய பலன் அடையும்படியாக என்னை மாற்றினதற்காக நன்றி சொல்ல போகின்றேன் என்று இந்த 6 காரியங்களுக்காக இந்த சங்கீதக்காரன் நன்றி சொல்றான். இன்றைக்கு என்னோட கூட கரங்களை உயர்த்தி நீங்க இந்த காலையில நன்றி சொல்லும்படியாக நான் உங்களை கேட்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆண்டோட பார்த்து சொல்லுங்க, என்று நன்றி கொடுக்கின்ற கால வேளையில ஆண்டவர் பாசம், ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் என்னோட கூட இருந்த எபனேசரே உமக்கு நன்றி, நன்றி, கோடி நன்றி. என்னுடைய இருதயங்கள் ஆண்டவரே நன்றியால் இன்றைக்கு நிரப்பப்படுவதாக. நன்மை செய்த தேவனுக்கு இன்றைக்கு துதி உண்டாவதாக, கனம் உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எவ்வளோ அற்புதங்கள் நீங்க செய்திருக்கிறீங்க. ஆண்டவரே எண்ணிக்கைக்கு அடங்காத அளவிற்கு எங்களை நீங்கள் அற்புதங்கள் செய்து நடத்தின தேவனுக்கு இன்றைக்கு மகிமை, இன்றைக்கு துதி, இன்றைக்கு கனம். வாய்களை திறந்து சில நிமிடங்கள் நல்லா துதிங்க, துதிங்க. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு இன்று காலையில் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே நீர் நல்லவர், உடைக்கப்பட்ட நேரங்களில் எனக்கு நல்லவரா
ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. ஒருவரை கூட சொல்லுங்க, நெஞ்சு மேல கரங்களை வைத்து எனக்கு நல்லவரா, எனக்கு தனிப்பட்ட வாழ்வுக்கு ரொம்ப 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 நல்லவராய் இருப்பவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த காலவெளியிலே சங்கீதக்காரன் தாவீதோடு கூட சேர்ந்து எங்கள் ஆத்துமாவை உம்முடைய சமூகத்திலே உயர்த்தி ஆண்டவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உம்மை தொழுது கொண்டு உமக்கு நன்றி பலிபீடம் கட்ட ஓடோடி வந்திருக்கோம்ப்பா. நீ செய்த உபகாரங்கள் எத்தனை 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 நன்மைகளை உம்முடைய கரத்திலே நாங்கள் பெற்று இந்த ஆண்டு முழுவதும் அனுபவித்தோமே. எண்ணில் அடங்காத, இந்த புத்திக்கு எட்டாத ஆண்டவரே, எங்கள் ஞானத்திற்கு விளங்காத விதத்தில் எங்களை பாதுகாத்தீரே, போஷித்தீரே, உயர்த்தினீரே, நடத்தினீரே. உடைய கிருபையோ பெரியதப்பா. எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தீரேப்பா, நோய்களை எல்லாம் குணமாக்கினீரேப்பா, எங்க பிராணனை அழிவென்று விலக்கி ரட்சித்தீரேப்பா, எங்களை கிருபையினால இரக்கத்தினால முடிசூட்டினீரே. நன்மையினால எங்கள் வாழ்வை நீர் திருப்தியாக்கி இருக்கிறீர். எத்தனை பேர் திருப்தியோடு நின்று கொண்டு இருக்கிறோம்? நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ ஜீசஸ் வாயை திறந்து சொல்லுவோம். தேங்க்யூ 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 லார்ட். உடைய நன்மைகள் ஆண்டவரே கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உமக்கு நாங்கள் நன்றி பலிபிடம் கட்டி இந்த இடத்தை விட்டு செல்ல போகிறோம்ப்பா. கழுகுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வயது போல மாற்றுகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை அனுதினமும் நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. தலையில் இருக்கிற முடி கூட அவர் எண்ணி வச்சிருக்காருல்ல, அதை கூட கீழே விழுகிறத கணக்கில் வச்சிருக்காருல்ல. நம்மளை எத்தனை அற்புதமாய் நடத்துகிற ஒரு நல்ல தெய்வத்தை தகப்பனாய் பெற்றிருக்கிறோம். நல்ல தெய்வத்தை மெய்ப்பனாய் பெற்றிருக்கிறோம். நண்பராய் பெற்றிருக்கிறோம். ஆத்தும நேசராய் பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணி உங்களை நடத்தி செல்லும் தெய்வனாய் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். ஆண்டவரே, இந்த காலவெளியில உடைய மகன் மூலமாய் நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஆத்துமா நன்றினால நிரம்பி வழிகிறது ராஜா. நீ செய்த உபகாரங்கள், எங்கள் வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது தகுதியற்றவர்கள் ஆண்டவரே, இதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தகுதி இல்லப்பா. நாங்கள் ஏமாற்றுறோம் ஆண்டவரே. நீர் இவ்வளவா எங்கள் பேரில் அன்பு கூர்ந்து கிருபையா எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில உண்டாயிருக்கிற ஒவ்வொன்றும் எங்க சொந்த பலத்தினாலேயோ சம்பாத்தியத்தினாலேயோ அல்ல என்பதை அறிக்கையிடுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் உம்முடைய கரத்துல பெற்ற ஈவுகள் கிருபைகள் ஆண்டவரே என்று சொல்லி மனதார உம்மை துதிக்க ஓடி வந்திருக்கிறோம்ப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். இந்த காலவெளியிலே உம்முடைய சத்தத்தை கேட்டு ஒவ்வொரு உள்ளமும் தொடர்ந்து நன்றியினால பொங்கி 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 நிரம்பி இருக்கட்டும் ராஜா. துதி ஸ்தோத்திரங்கள் உள்ளத்திலிருந்து பொங்கி பொங்கி வந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே மறவாதே மறவாதே.
காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவ